1998 ஆண்டு பிப்ரவரி 14 உலகமே கொண்டாட்டத்தில் இருந்த சமயம். ஆம், காதலர் தினம்தான் அது. மற்றவர்களுக்கு அன்றைய தினம் கொண்டாட்டமாக இருந்திருக்கலாம். ஆனால் கோவையை பொறுத்தவரை அந்த நாள் கருப்பு தினமாக மாறியதற்கு காரணம் அன்றைய நாள் நடைபெற்ற தொடர் குண்டுவெடிப்பு சம்பவம்தான். கோவையில் 1997 ஆண்டு நவம்பர் 29 அன்று காவலர் செல்வராஜ் என்பவர் மர்ம நபர்களால் கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் நீர்பூத்த நெருப்பு மாதிரி இந்து முஸ்லிம்கள் இடையே ஏற்பட்டு வந்த மோதலை தொடர்ந்து ஏற்பட்ட சம்பவங்கள்தான். 1998 ஆண்டு பிப்ரவரி 14 நடைபெற்ற குண்டுவெடிப்பு கலவரமாக மாறியது. நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பாஜக மூத்த தலைவர் அத்வானி பிப்ரவரி 14 பேசுவதற்காக கோவை RS புரத்தில் பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்போது பொதுக்கூட்ட மேடையில் இருந்து 100 மீட்டர் தொலைவில் சுமார் 3:30 மணியளவில் திடீரென முதல் வெடிகுண்டு வெடித்தது. முதல் குண்டு வெடித்து 40 நிமிடம் கழித்து உக்கடம் பகுதியில் இரண்டாவது குண்டு வெடித்து கோவை நகரமே கலவர பூமியாக மாறியது. அடுத்தடுத்து 4 நாட்களில் கோவை நகரில் 18க்கும் மேற்பட்ட இடங்களில் குண்டுகள் வெடித்ததில் எங்கு பார்த்தாலும் மக்களின் கதறல் ஓலமாக காட்சி அளித்தன. இந்த குண்டுவெடிப்பில் 58 பேர் உடல் சிதறி உயிரிழந்தனர். 252 பேர் படுகாயமடைந்தனர். கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தன. இதனை அடுத்து தமிழகத்தில் செயல்பட்டு வந்த அல் உம்மா மற்றும் ஜிகாத் கமிட்டி ஆகிய அமைப்புகள் தடை செய்யப்பட்டன. அதனைத் தொடர்ந்து குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். தமிழகம் முழுவதும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போலீசார் இந்த சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட அல் உம்மா இயக்கத்தின் தலைவர் பாட்ஷாவை சென்னை திருவல்லிக்கேணியில் வைத்து கைது செய்தனர். பாட்ஷாவை தொடர்ந்து கேரள மக்கள் ஜனநாயக கட்சி தலைவர் அப்துல் நாசர் மதானி உள்ளிட்ட 168 பேரை கைது செய்தது போலீஸ். இந்த தொடர் குண்டுவெடிப்பு வழக்கை விசாரிக்க கோவை மத்திய சிறை வளாகத்தில் தனி நீதிமன்றம் அமைக்கப்பட்டது. இதில் சுமார் 2000 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டன. போலீசார் 17,000 பக்கங்கள் கொண்ட குற்ற பத்திரிகையை தாக்கல் செய்தனர். இந்த வழக்கு மீதான விசாரணை 9 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையில் ஆகஸ்ட் 1 2007 ஆண்டு வழக்கு விசாரணை முடிந்து தீர்ப்பு வழங்கப்பட்டது. தனி நீதிமன்ற நீதிபதி உத்திரபாதி தனது தீர்ப்பில் அல் உம்மா தலைவர் பாட்ஷா உள்ளிட்ட 153 பேர் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தார். மேலும் அப்துல் நாசர் மதானி உள்ளிட்ட 8 பேர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என அறிவித்தார். இதில் பாட்ஷா உள்ளிட்ட 30 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. இதனையடுத்து அல் உம்மா இயக்க தலைவர் பாட்ஷா கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் இருந்த பாட்ஷாவுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு ஏப்ரல் 18 கோவை மத்திய சிறையிலிருந்து பரோல் மூலம் வெளியில் வந்த அவருக்கு அடுத்த ஆண்டு ஜனவரி 19 வரை பரோல் நீட்டித்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனிடையே உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட பாட்ஷா கோவை பீளமேடு பகுதியில் உள்ள PSG மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். 84 வயதான பாட்ஷா உயிரிழந்ததை அடுத்து அவரது உடல் உக்கடம் அன்பு நகர் பகுதியில் உள்ள அவரது மகன் சித்திக் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது.
பூ மார்க்கெட் பகுதியில் உள்ள ஹைதர் அலி திப்பு சுல்தான் பள்ளிவாசல் வளாகத்தில் உள்ள கபர்ஸ்தானில் பாட்ஷாவின் உடல் மாலை 4 மணி அளவில் அடக்கம் செய்யப்பட உள்ளதாக உறவினர்கள் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து கோவை தொடர் குண்டுவெடிப்பின் முக்கிய குற்றவாளியான அல் உம்மா தலைவர் பாட்ஷா உயிரிழந்ததை அடுத்து அவரது வீட்டிலிருந்து பள்ளிவாசல் வரை உடல் எடுத்துச் செல்லும் பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் மாநகரம் முழுவதும் போலீசார் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.